அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி வச்ச காரக்குழம்பு. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் அக்கா சொல்லி கொடுத்த ஸ்டைலு. இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய். இதை நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் சைடில். செமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புலே நல்ல ஒரு ரெசிபி. தடுப்பும் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அந்த சீரகம் கடலப்பருப்போட ஃப்ளேவர். அப்புறம் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் குட்டி குட்டி கத்திரிக்காய் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க வீட்டில் காய்ச்சதுன்ட்டு. அந்த கத்திரிக்காயையும் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது நம்ம ஆறுனதும் அரைச்சிட்டு புளி கரைச்சலில் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம ஆட் பண்ண வேணாம். இதிலே கரைச்சி ஊற்றிட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூளை போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் வீட்டில் அரைச்சது யூஸ் பண்ணுவோம். சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே. இதில் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புது புளின்றதுனால ஒயிட்டாகவே இருந்தது. நல்ல கலர் கொடுக்கல, புளிக்குழம்பு கலரில் சாம்பார் மாதிரியே தான் இருந்தது. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச முருங்கைக்காய், இதுவும் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது வாசனையும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால இன்னமும் சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதி வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட ரெடியாக இருக்கும். இதோட அப்பளம், முட்டை வச்சு சாப்பிட்லாம்.